அடுத்த தலைமுறைக்கான கல்வி. வெட்கப்பட வேண்டிய விஷயம், எம் தேசத்தில் மாபெரும் வியாபாரமாய் கல்வி இருப்பது. எம் தேசத்தில் மாபெரும் வியாபாரமாய் கல்வி இருப்பது. இது அரசின் பிழையா, இல்லை மக்களின் பிழையா? கல்வியில் அரசியலா, இல்லை கல்வியே அரசியலா? நமது நாட்டின் மேதைகளை மறைத்து அயல் நாட்டு தத்துவங்களை கற்றுக் கொடுப்பதெதற்கு? கல்வியின் தரத்தை மேம்படுத்தவா, இல்லை நமது நாட்டின் தரத்தை குறைக்கவா? எத்தனை கேள்விகள் கேட்டிடினும் பதிலொன்றே. எத்தனை கேள்விகள் கேட்டிடினும் பதிலொன்றே. இதுவும் சர்வதேச அரசியல்தான். எம் அடுத்த தலைமுறைக்கு தேவையில்லை உங்களின் தரமான கல்வி. போதும் மறைத்த எம் தேசத்தின் சாதனைகள். சுக்கு நூறாகும் உங்களின் தரமான கல்வி. எடுத்து கூறுகிறேன் கேளுங்கள், எடுத்து கூறுகிறேன் கேளுங்கள் எம் தரமற்ற கல்வியின் சில தரத்தை. 16ஆம் நூற்றாண்டில் தொலைநோக்கியை கண்டுபிடித்தான் கலீலியோ. 16ஆம் நூற்றாண்டில் தொலைநோக்கியை கண்டுபிடித்தான் கலீலியோ என்கிறது அறிவியல். எம் சங்க இலக்கியத்திலேயே கிமுவில் மூதாட்டி ஔவையதை கண்டறிந்தால் பனித்துளியில் தொலைநோக்கியை மாற்றி அமைத்ததா அறிவியல்? உலகில் முதல் தோன்றிய நாகரிகமாய் எடுத்துரைக்கின்றது வரலாறு சிந்து சமவெளியை. எம் கீழடியில் அதற்கும் முற்பட்ட காலத்து நாகரிகம் இருந்ததற்குச் சான்றுள்ளது. மாற்றி அமைத்துக் கொள்ளுமா வரலாறு? அண்டத்தையே தம் ஆளுமைக்குள் கொண்டு வந்து தோல்வியை அறியாதவனாய் வாழ்ந்து மறைந்த மாவீரர் அலெக்சாண்டரை போற்றி புகழ்கின்றது உலகம். ஏனோ எம் நாட்டு சோழர்களும் சேரர்களும் பாண்டியர்களும் உலகையே தம் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததை மறந்துவிட்டதோ உலகம்? சிதைந்திருந்த பாரதத்தை ஒருங்கிணைத்து பார்வோற்றும் நல்லாட்சி புரிந்த நாயகர்கள் அசோகருக்கும் அக்பருக்கும் கிடைத்த மகா கௌரவம் ஏன் ராஜராஜனுக்கும் ராஜேந்திரனுக்கும் வழங்கப்படவில்லை என்று விளக்க முடியுமோ? இது மட்டுமன்றி சகல கலைகளிலும், மருத்துவத்திலும், நகர் மேலாண்மையிலும், ஜோதிட சாஸ்திரத்திலும், போர்களிலும் அளப்பரிய சாதனைகள் புரிந்தவர்கள் எம் இன மறவர்கள். எம் அடுத்த தலைமுறைக்கு எடுத்தளிக்க நினைக்கிறேன் எம் மண்ணின் மைந்தர்களின் சகல சாதனைகளையும். இதுவே அவர்களுக்கு நான் அளிக்கும் மாபெரும் கல்வி. மேலும் இதுபோன்ற கவிதைகளை பெற இன்றே எமது அலைவரிசை குழுவில் இணைந்திடுங்கள். குறைகள் இருந்தால் கருத்துக்கள் தெரிவியுங்கள். நிறைவாயிருப்பின் விருப்பம் தெரிவித்து தமது நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள்.